தந்தை பெரியாருடைய வாரிசாக போற்றப்படுகிற ஆசிரியர் வீரமணி அவர்களால் சமூக நீதி காத்த வீராங்கனையின் பாராட்டப்பட்ட ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே வழியில் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கண்துஞ்சாமல் காத்து கொண்டிருக்கின்ற அவர்கள் வழியில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக மாற்றியிருக்கின்ற வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்று சாமானிய மக்களும் படித்தவர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கு அரசு அலுவலர்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பேசக்கூடிய அளவுக்கு அவர்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர். ஏன்னா நம்மளும் ஒருவர் நமக்கானவர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய பண்பை பெற்றிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மக்கள் கடல் அலை போல கூடுகிறார்கள், அவர் பேச்சை கேட்கிறார்கள். சாமானியருடைய பேச்சை கேட்பதற்கு அவருக்கென்று கவர்ச்சி இல்லை, அவருக்கென்று பேச்சு அந்த கவிதை நடை இல்லை என்றாலும் நடைமுறை பேச்சு மக்களுடைய மனசிலை பட்டதை சொல்லுகிற பண்பாளராக இருக்கிறார். வரைய 26 மீண்டும் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். மீண்டும் அண்ணாவுடைய கொடி பட்டோலி வீச பறக்கப் போகிறது.